நான் தான் சிவா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்மளை வந்து ஒரு ஆஃபீஸில் மீட்டிங்கில் திடீர்னு வந்து பேச சொல்லிட்டாங்க, இல்லை நான் காலேஜ் செமினார் எடுக்க சொல்லிட்டாங்க, இல்லை நான் ஸ்கூலில் வந்து முன்னாடி வந்து வாசிக்க சொல்லிட்டாங்க. அப்புறம் நிறைய பேர்த்துக்கு கான்ஃபிடென்ஸ்னே இல்லை. நான் நிறைய பேர்த்த பார்த்துட்டேன். நிறைய பேர் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் அப்படியே அப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறதுனே தெரியாமல். அப்போ நம்ம கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம எந்த செயலை செஞ்சாலும் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியமானது. அதனால் நம்ம கான்ஃபிடென்ஸ் கன்ஃபார்ம் வளர்த்து தரணும். அதுக்காக இந்த வீடியோ. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாட மட்டும் உங்களுக்கு எல்லாமே புரியும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கான்ஃபிடென்ஸ் தான். கான்ஃபிடென்ஸ் வளர்த்துறதுக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டெப்ஸை நான் சொல்கிறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் கான்ஃபிடென்ஸ் வளர்த்துக்க முடியும். இப்போ உங்கள் மீட்டிங்கில் பேச கூப்பிடுவாங்க, அப்போ பேச முடியுது, அப்போ என்ன பண்ணுறது? அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். வீட்டில் இருக்கணும், எப்பயுமே நீங்களே பேசி பழகணும். தினமும் யார்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும், பேசி பழகணும். நல்லா பேசி உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் பேசி நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பேசினா தான் நமக்கு பேசவே மாட்டாங்க சில பேர். அப்போ நம்ம பேசி நம்ம மற்றவங்கள்ட்ட பேசி வளர்த்துக்கிட்டு அப்போ நம்ம அங்கே போய் தனியை பேசி நம்ம கான்ஃபிடென்ஸ் வளர்த்துக்கணும். அதை நான் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, தினமும் பேசி பழகுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் டாக். பாசிட்டிவாக நீங்கள் பேசுங்க. நீங்கள் கண்ணாடி முன்னாடி தினமும் நின்றுக்கிட்டு அப்படியே பேசுங்க. நீங்களே உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு கண்ணாடியை பார்த்து பேசிக்கிட்டு கான்ஃபிடென்ஸ் எல்லாம் வளர்த்துக்கணும், பூஸ்ட் பண்ணிக்கோங்க கான்ஃபிடென்ஸ் எல்லாம். ஓகேவா? அதனால் கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு நீங்களே நல்ல விஷயங்களை பேசுங்க. நல்லா உங்களுக்குள்ளே சத்தமாக பேசி உங்கள் கான்ஃபிடென்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இதுதான் ரெண்டாவது விஷயம். ஓகேவா? அதுக்கு மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணணும். மெடிடேஷன் வந்து நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அதனால் மெடிடேஷன் மறக்காதீங்க. மெடிடேஷன் வந்து நம்மளோட பாடி ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும், நம்ம மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும், அப்புறம் நம்ம சோலோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். அதனால் மெடிடேஷன் பண்ண யாரும் தவிர்த்துடாதீங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்வால்வ் இன் ஆல் திங்ஸ். இப்போ ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு நீங்கள் வந்து பர்சனாக இருக்கீங்க. அந்த கம்பெனியில் இருக்கும்போது நீங்கள் எல்லா பண்ணுற ப்ராஜெக்ட்லையும் இன்வால்வ் பண்ணி அதில் கொஞ்சம் அவங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லணும், ஹெல்ப் சொல்லணும். அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஈடுபாடு பண்ணும்போது உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்னும் பூஸ்ட் ஆகும். அதனால் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து காலேஜ் ஸ்கூலில் ஏதாவது ப்ரோக்ராம் வைப்பாங்க, அந்த ப்ரோக்ராம்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி சின்ன ஏதாவது ப்ரோக்ராம் வைப்பாங்கள்ல, இது பேச்சு போட்டி, அந்த மாதிரி சில விஷயங்களில் நீங்கள் கலந்துக்கிட்டால் தான் உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். நான் தினமும் பேசி பழகினால என்னோடய கான்ஃபிடென்ஸ் லெவல் இந்த அளவுக்கு. அதனால் நீங்கள் பேசி பழகுங்க, கான்ஃபிடென்ஸ் லெவலை பூஸ்ட் பண்ணுங்கள். இதுதான் நாலாவது விஷயம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரிமெம்பர் யுவர் கோல்ஸ். உங்கள் கோல்ஸை ரிமெம்பர் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதில் சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கணும். நான் இந்த வருஷத்தில் நான் பெரிய போலீஸ் ஆவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் கான்ஃபிடென்ஸை வளர்த்தே ஆகணும். இப்போ நீங்கள் ஒரு டாக்டர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கான்ஃபிடென்ஸை வளர்த்தே ஆகணும். அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு செயல் செய்யும் போது உங்கள் கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கணும். உங்கள் கோல்ஸை ரிமெம்பர் பண்ணிக்கிட்டு உங்கள் கான்ஃபிடென்ஸை வளர்த்தா மட்டும் அந்த கோலை ஜெயிக்க முடியும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதனால் உங்கள் கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்க நானும் உங்களுக்கு உதவி பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் தட்டி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? மீண்டும் அடுத்த வீடியோ தான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அகத்தீசாய நமः.